Hey guys, வெல்கம் டு பிரைம் ஸ்பார்க். இந்த வீடியோலேருந்து நம்ம கரெக்டா ஒரு ரோட் மேப் இருந்துச்சு போட்டு, அது என்ன ரோட் மேப் போட்டுன்னா ஜீரோ டு டேட்டா சயின்டிஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், எங்களுக்கு கொஞ்ச நாளா அதை பத்தி வீடியோஸ் என்னால போட முடியல. நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஆஹ் எப்படி, அதாவது வந்து ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டா ஆகுறது. நான் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்து அதுக்கான ஒரு வேவை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம என்னன்னா அது கத்துக்கணும் அப்படிங்கிற பத்தி ஃபுல்லா ஜீரோ டு டேட்டா சயின்டிஸ்ட் சீரீஸை நான் போட போறேன். சரி, ஓகே, வளவளன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைத்தான்னு பார்த்தோம்னா நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனா வந்து நமக்கு வந்து எல்லாமே தேவை. ஓகேவா? நமக்கு வந்து நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன என்ன பைத்தான்ல என்னத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டைரக்டா நம்ம பார்த்துப்போம். இல்ல, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து டேட்டா டைப்ஸ். டேட்டானா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு ரா மெட்டீரியல் மாரி. இது இப்போ வந்து அது வந்து ஒரு லெட்டர்ஸா இருக்கலாம், ஒரு நம்பர்ஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கும். அந்த டேட்டாவோட டைப்ஸ் தான் வந்து டேட்டாவோட டைப்ஸ்னா நான் சொன்ன மாதிரி லெட்டர்ஸ், நம்பர்ஸ். லெட்டர்ஸ்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டைப், நம்பர்ஸ்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டைப். அது மாதிரி வந்து அது எப்படிப்பட்ட டைப் ஆனா இருக்கலாம், அதான் வந்து டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா எப்படி, டேட்டாவோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் அதை நம்மளால அதை எப்படி யூஸ் பண்ண முடியும், எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. நான் வந்து இதுல ஒவ்வொன்றுத்தையும் கவர் பண்ண போறேன். அதாவது பேசிக் டு அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ் வரைக்கும் கவர் பண்ணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. லெட்டர்ஸ். லெட்டர்ஸ்னா நான் ஆல்பபெட்ஸ். அதான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. நம்ம எப்படி வந்து நம்ம லாங்குவேஜுக்கு வந்து லெட்டர்ஸ், ஆல்பபெட்ஸ் அப்படிங்கிறோமோ அது மாதிரி பைத்தான் இல்ல வந்து எந்த வித ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் நம்ம அந்த லெட்டர்ஸை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஆஹ் இதுல வந்து சில பல ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நான் இப்போ வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஏங்கிற வேரியபிள்ல நான் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஏற்கனவே வேரியபிள்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதனால வந்து வேரியபிள் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு 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 பாக்ஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதான் வந்து வேரியபிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் அழுத்தி சிங்கிள் கோ டபுள் கோர்ஸை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா டபுள் கோர்ஸ் வரும். இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நம்ம கொடுப்போம். வந்து கொடுக்குறோம். பைத்தான் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பைத்தானுங்கிற வேல்யூ வந்து இதுல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இதான் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம வந்து ஒரு ஒரு
நம்ம அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இன்புட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் இன்புட் வந்து இப்பதான் கொடுப்போம். பாத்தீங்கன்னா கொடுக்குற வந்து டபுள் கோர்ஸ்ல வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியும். அடுத்து இந்த ஸ்ட்ரிங் வச்சு நம்மளால வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன்னா ஒண்ணுமே இல்லை, ரெண்டு வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஒண்ணு சேர்க்கிறது, லைக் ஆடிங். அதான் வந்து கன்கார்டினேஷன் அப்படின்னு. இப்போ வந்து ஏங்கிறத வந்து நம்ம வந்து பைத்தானுங்கிற ஸ்டோர் பண்றோம். அடுத்து வந்து பின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். அடுத்து பிங்கிற வேரியபிள்ல ப்ரோக்ராமிங் அப்படிங்கறத வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கன்கார்டினேட் பண்ணுவோம். கன்கார்டினேட்னா சேர்க்கப்போம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னா பிளஸ். இது ஒண்ணுமே இல்லை, நம்ம ரெண்டு வேல்யூ வந்து ரெண்டு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வேல்யூஸும் வந்து நம்ம வந்து சேர்க்க போறோம். அதுதான் கன்கார்டினேஷன். இப்போ நான் அதை எப்படி பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ வந்து சின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். இதுல வந்து ஏ பிளஸ் பி, அவ்வளவு, ஜஸ்ட் ஏ பிளஸ் பி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்க, சாரி, இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். எப்பவுமே வந்து பிரிண்ட் இல்லாம பிரிண்ட் ஆகும். ஓகே, பாருங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இதுதான் வந்து இந்த கன்கார்டினேஷனோட யூசேஜ் வந்து இதுதான். இதான். அடுத்து வந்து இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. இதை வந்து நம்ம டைரக்டாவே கொடுக்கலாம். இப்போ வந்து சி ஈக்குவல் டு ஹலோ பிளஸ் வேர்ல்டுன்னு கொடுக்குற மாதிரி. இப்ப இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன், ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து இது இது வந்து கன்கார்டினேஷன் வந்து ஒரு ஆப்ரேஷன். அடுத்த ஆப்ரேஷன் வந்து ரெப்புடேஷன். ரெப்புடேஷன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இது வந்து அதாவது ரிப்பிட்டேஷன். இது வந்து ரிப்பீட் பண்றதுன்னா ஏற்கனவே உள்ள வேல்யூ வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்மளால வந்து பிரிண்ட் பண்ண முடியும். பாருங்க, இதுக்கு வந்து என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து இப்போ வந்து ஏ வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அதை டீனுங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஏ ஏ வேல்யூல என்ன இருக்கு, நமக்கு பைத்தான் அப்படிங்கிறது வந்து தெரியும். இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்றதுக்கு ஸ்டார் போட்டுட்டு எத்தனை வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணுவோம்? 2 டைம்ஸா? ஓகே, 2 டைம்ஸ். அண்ட் வந்து 2 ஸ்டார் 2 வந்து கொடுக்குறோம்னா இப்போ வந்து திரும்பி போடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைத்தானுங்கிறது உங்களுக்கு 2 வாட்டி வந்து பிரிண்ட் ஆயிடும். இதுல வந்து நீங்க எத்தனை வாட்டி கொடுக்குறீங்களோ அத்தனை வாட்டி வந்து அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு. 10 டைம்ஸ் வந்து இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. இதான் அந்த ரிப்பிட்டேஷனோட. அடுத்து லென்த். லென்த்துங்கிறது வந்து இப்ப நீங்க கொடுத்துருக்கிற அந்த கேரக்டர்ஸோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கும். கேரக்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம்ல, இதுல ஒரு ஈச் லெட்டர்ஸும் வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர். சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேவா? இதான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படிங்குவோம். இப்போ வந்து லென்த் அப்படிங்கிறது ஒவ்வொரு எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா E equal to len of b.
பிரிண்ட் இ. ஓகேவா? வந்து இந்த லென் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம வந்து என்ன கேரக்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து லென்னா ஒண்ணுமே லென். இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீ நம்ம சிம்பிள் இங்கிலீஷ்லயே வந்து நம்ம இந்த பைத்தான் வந்து கத்துவோம். லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 20 எத்தனை இருக்கு? 11 கேரக்டர்ஸ் இருக்குன்னு காட்டுது. பாப்பா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கேரக்டர்ஸ். ஓகேவா? அடுத்து பைத்தான்ல பைத்தான் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்ல வந்து அடுத்த ஃபங்க்ஷன் வந்து இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்ல வந்து இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். இன்னும் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. பாக்ஸ்ல ஒவ்வொன்றுத்துலயும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங் கேரக்டர் வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்க வந்து பி ஒய் டி ஹெச் ஓ என் பைத்தான் கொடுத்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பொசிஷன் இருக்கு. இந்த பொசிஷன் எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வேல்யூ 0ல இருந்து 1 2 3 4 5 வரைக்கும் வந்து முடியும். ஓகேவா? இந்த வேல்யூக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இதுல இருந்து நம்ம இது மாதிரி ஒரு பைத்தானுங்கிற ஸ்ட்ரிங்ல இருந்து ஆம், நம்ம வந்து ஒரே ஒரு லெட்டரை மட்டும் நம்ம பிரிச்சு எடுக்கணும். இப்போ பிங்கிற லெட்டரை மட்டும் பிரிச்சு எடுக்கணும்னா நம்ம இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு மட்டும்தான் வந்து நம்மளால வந்து இதை பிரிச்சு எடுக்க முடியும். வந்து பாருங்க, வந்து இண்டெக்ஸிங் பண்ணி கட்டுறேன். இப்போ வந்து f ஈக்குவல் டு ஏ வந்து அதுல பைத்தான்ல வந்து 0ங்கிற இண்டெக்ஸ்ல தான் வந்து பிங்கிற வேல்யூ வந்து இருக்கும். வந்து print f கொடுத்தோமா? இப்போ வந்து பிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கும். ஆஹ் அடுத்து வந்து இதுல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ வந்து லென்த் வந்து 6ன்னு வந்து பிரிண்ட் ஆகுது. லென்த் வந்து இப்ப லென்த் ஆஃப் ஏ வந்து எடுக்கிறோம் பாருங்க. லென்த் ஆஃப் ஏ வந்து 6. ஆனா வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆனா 5 கேரக்டர் தானே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன எதனால அப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம எப்பவுமே லென்த்தை கால்குலேட் பண்றப்ப நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அது இருக்கிற பொசிஷன், அதாவது அந்த இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம். நம்ம நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதான் வந்து காரணம். இப்போ வந்து ஸ்லைசிங், இது வந்து ஒரு அற்புதமான ஃபங்க்ஷன். இது இந்த ஸ்லைசிங் ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு இடையில உள்ள வேல்யூஸ் வந்து நம்மளால வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜி ஜி ஈக்குவல் டு ஏ ஆஃப், இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எங்கெங்க ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எங்கெங்க கர்வ் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கணும். லென்த் ஃபங்க்ஷன்லாம் கர்வ் பிராக்கெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ல மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 1 to 5 வரைக்கும் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுங்க. இப்போ வந்து 1 to 5 நான் பிரிண்ட் கீ கொடுக்குறேன். இந்த 1 to 5னா என்னன்னா அப்படின்றது வந்து பாத்துருவோம். இப்போ வந்து 1 to 5னா ஸ்டார்டிங் வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வந்து 5 வரைக்கும் வந்து பிரிண்ட் ஆகும். ஆனா வந்து ஆம், இதுல ஒரு சின்ன தடங்கள் இருக்கு. என்னன்னா பாருங்க, இது வந்து இது வரைக்கும் ஒய் டிஹெச் ஓ ஓ வந்து எத்தனாவது வேல்யூ 5னா நமக்கு எது வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கும், n வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கும்.
ஆனா வந்து இது வந்து ஓ வரைக்கும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா எப்பவுமே பைத்தான்ல வந்து நம்ம ரேஞ்ச் செட் பண்ணும்போது அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து n-1 அப்படிங்கிற டெக்னிக்ல தான் வந்து யூஸ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா 5 அப்படின்னு நம்ம செட் பண்ணோம்னா 5 தான் வந்து என்னோட வேல்யூ. இந்த என்னோட வேல்யூ வந்து n-1னா இதை விட ஒரு வேல்யூ வந்து கம்மியா தான் வந்து அது பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு 5ங்கிற வேல்யூ வந்து வேணும்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு 4ங்கிற வேல்யூ வேணும்னா 5 வரைக்கும் தான் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி ஆகணும். 3ங்கிற வேல்யூ வரைக்கும் வேணும்னா நீங்க வந்து 4ங்கிற இண்டெக்ஸ் நம்பரை வந்து கொடுத்தாகணும். அதான் வந்து இதுல வந்து ஸ்லைசிங் ஆப்ரேஷன். பாத்தீங்கன்னா 1 to 5 வரைக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிட்டு. அடுத்து வந்து மெம்பர்ஷிப்ங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஃபங்க்ஷன் தான். இப்போ வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல வந்து இப்ப பாருங்க, இப்போ வந்து பைத்தானுங்கிற ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இது வந்து ஒரு பூலியன் ஆபரேஷன் பாருங்க. பூலியன்ஸ்னா ஒண்ணு ட்ரூங்கிற வேல்யூ இருக்கும், இல்லைன்னா வந்து ஃபால்ஸுங்கிற வேல்யூ வந்து வரும். பாத்தீங்கன்னா பூலியன் ஃபங்க்ஷன்ல இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம கொடுத்திருக்க லெட்டர்ஸ் வந்து இந்த இந்த ஸ்ட்ரிங் வேல்யூல இருக்கானுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இதுக்கு வந்து இன்னுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து இன்னுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா வச்சுங்க, ஆஹ் உம் இப்போ வந்து ஹச் ஈக்குவல் டு இப்போ வந்து பி பி ஒய்ங்கிற வேல்யூ வந்து நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். பி ஒய்ங்கிற வேல்யூ வந்து இன் ஏல இருக்கா அப்படின்னு வந்து பாத்துக்கிறோம். பாருங்க வந்து அச்சத்தை ரெட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் பாருங்க டிஓங்கிற வேல்யூ இருக்கு. ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எப்பவுமே வந்து பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ வந்து நம்ம பி ஒய்ங்கிறது வந்து அதாவது நம்ம அதுல வந்து கேபிட்டல் பி யூஸ் பண்ணிருக்கோம். அதனால வந்து இங்க ஸ்மால் பி போட்டதுனால இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வந்து கேபிட்டல் பிக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஸ்மால் பிக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஆனா வந்து அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் தான் நினைச்சுக்கோங்க. ஸோ வந்து அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ வந்து ட்ரூங்கிற வேல்யூ வந்து கொடுக்கும். இதுதான் வந்து பேசிக் டேட்டா டைப்ஸ். இதுல இருந்து ஒவ்வொரு டேட்டா டைப்பா இதுக்கப்புறம் வந்து நான் சொல்லி தர போறேன். இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், ஏன்னா நானே இப்பதான் கத்துக்கிறேன். அதான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். நல்லா லேர்ன் பண்ணுவோம்.